எடு அந்த பாத்திரம் எடு. மூடு. இங்கே வை. ஸ்டவ் மேலே வைமா. தண்ணி இருக்கா அதில்? ஓகே. அதித்தி பால் எடு ஃப்ரிட்ஜில் இருந்து. பால் எடு. தூக்கு. ஓப்பன் பண்ண. இங்கே பாரு. வாட் இஸ் டுடேஸ் டேட்? July 23rd. இன்னைக்கு தேதி July 23. இந்த பால் வந்துட்டு பாரு இவ்வளோ ஹாஃப் கேன் இருக்குது. இங்கே பாரு, ஃபுல் கேன் பாலில் ஃபுல் கேனில் ஹாஃப் கேன் பால் இருக்குது. July 23 இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ உரையூற்றி வச்சிடலாம், தயிர் உரையூற்றி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணு. சுத்தமாக இருக்குது. எடுத்து ஊற்று. ஊற்று, 3/4 வாசி ஊற்று. ஓகே. நான் பால் அப்புறம் நாளைக்கு 2 நாளைக்கு வச்சோன்னா கெட்டு போயிடும். ஊற்று ஊற்று. அது ஃபுல்லாக பால் எப்படி ஊற்றணும்னு கூட அவளுக்கு தெரியாது. எப்படி ஊற்றுற? ஊற்று. போதும் போதும். அதை லாக் பண்ணு. அது உள்ளே வச்சிரு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிரு. இப்படி தூக்கி வைக்கணும். இங்கே பாரு, உள்ளே போடணும், இது தூக்கணும். இப்படி தூக்கிட்டு வைக்கணும். ஓகே. உள்ளே தள்ளி வை பாலை, நல்லா உள்ளே தள்ளி வை. மூடிடு. ஸ்டவ் ஆன் பண்ணு. மீடியம் மீடியம் மீடியம். பால் எப்போ பால் வைக்கும் போதும் இங்கே பாரு, எப்போ பால் வைக்கும் போது எதில் வைக்கணும்? மீடியமில் தான் வைக்கணும். டைமர் ஆன் பண்ணு. 15 minutes இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். டைமர் 10 minutes வைக்கணும். ப்ரெஸ் பண்ணு. 10 வரைக்கும் ப்ரெஸ் பண்ணு. போதும். ஸ்டார்ட். கிவ் ஸ்டார்ட். ஓகே ஓகே. 10 minutes வச்சுருக்கோம் சிக்கு. 10 minutesக்கு அப்புறம் வந்து பால் கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? பாரு, எப்போ பால் வைக்கும் போது எதில் வைக்கணும்? மீடியமில் வச்சு தான் பால் கொதிக்க வைக்கணும். சரியா? ரொம்ப ஹை வச்சோன்னா கீழே வந்து பாலெல்லாம் மாண்டி போயிடும். ஓகேவா? தீஞ்சிரும். ஓகேவா? ஸோ எப்பவுமே மீடியமில் வச்சு தான் பாலை நம்ம கொதிக்க வைக்கலாம். மீடியம், அது கம்மி கூட வைக்கலாம், 4 கூட வைக்கலாம். ஓகே. 10 minutes. ஓகே. டைமர் ஓடிட்டுருக்கு. 10 minutesக்கு அப்புறம் பீப் சவுண்ட் வரும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பால் எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. நம்ம எதுக்காக பால் வந்துட்டு கொதிக்க வைக்கிறோம் சிக்கு? தயிர் உரையூற்றுறதுக்காக கொதிக்க வைக்கிறோம். ஓகே. நம்ம வச்சுட்டு போனோம்ல 10 minutes. பாரு, இங்கே பாரு, 0 வந்து நிற்குது பாரு. எஸ், பீப் சவுண்ட் வந்துருச்சு. இன்னும் பால் கொதிக்கல. ஒரு 5 minutes வைப்போம். 5 minutes வை. டைமரு ஃபஸ்ட்டு டைமர் ஆன் பண்ணு. 5 வை. 1. ஃபஸ்ட்டு டைமர் ஆன் சேசோ. இங்கேயா? என்ன திதி? நோ, ஸ்டாப். சொல்கிறது ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு கேளு. ஃபஸ்ட்டு டைமர் ஆன் பண்ணு. டைமர் வை ஏற்றி. டைமர் வச்சு 5 minutes வை. 1 2 3 4 5. அவ்வளோதான். ஸ்டார்ட். ஓகே. 5 minutes வச்சுருக்கோம். அப்போ தான் உண்ணி வந்துட்டு கொஞ்சம் சூடாகும். கொதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 10 minutes வந்து வச்சுருந்தோம். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு திரும்ப ஒரு 5 minutes வச்சுருக்கோம். ஸோ 10 + 5 10 + 5
10 in the mind, 5 in the finger. After 10, 11, 12, 13, 14, 15. 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம் ஓகேவா. அப்போவும் ஒன்றும் பால் வந்துட்டு காயலை. ஓகே, இப்போ பீப் சவுண்ட் வந்த உடனே திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருவோம். 0 வந்த உடனே பீப் சவுண்ட் வந்திருக்கா. ஓகே, திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வை. ஏன் திரும்ப 5 மினிட்ஸ் வைக்கிறோம்? இப்போ 10 + 5 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம் ஓகேவா. வச்சு கூட பால் உண்ணி வேகலை, வேகிறது இல்லை, காயலை ஓகேவா. பால் வந்து நல்லா காயணும் ஓகேவா. ஆடை மேலே கட்டணும், ஒன்றுமே ஆகலை பாரு. ஸோ 5 more minutes will keep. ஓகே, டைமர் ஆன் த டைமர். 5 மினிட்ஸ் வை. இங்கே ப்ரெஸ் பண்ணு, 5 வை. ஒன்றுன்னா போய் வா. ஃபஸ்ட் டைமர் நல்லா ஆன் பண்ணு. 5 மினிட்ஸ் வை. 1 ஆற்று வைக்கணும்ல. ஸ்டார்ட். அப்புறம் தானே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ். 10 + 5 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். கூட இப்போ ஒரு 5 மினிட்ஸ். 15 + 5 15 in the mind, 5 in the finger. After 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 20 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கோம் டோட்டலாக ஓகேவா. அது வந்துட்டு இந்த 5 மினிட்ஸ் முடியும் போது 20 மினிட்ஸ் ஆகிடும் டோட்டலாக. சரியா? எவ்வளோ மினிட்ஸ் ஆகிடும் டோட்டலாக? 20 மினிட்ஸ் ஆயிரும். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த பால் காஞ்சிரும் 20 மினிட்ஸில் ஓகேவா. நீ 5 மினிட்ஸில் காஞ்சிரும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா. பால் நல்லா காயணும், நல்லா மேலே வந்து ஆடை கட்டணும் ஓகேவா. அப்படி இல்லை, அப்படி எடு, மேலே தூக்கு. பூவத்து இதோட எடு. மூடி கீழே வை, மூடி வச்சிரு. திக்கின்றோம். And relax. So 6 movements हमने neck के किए. 3 मिनट लगता है बस. Only 3 minutes. బువ్వ అంత ఇంత ఉందినా? ఇంత బువ్వ కొంచెం బువ్వ చాలు కదా నీకు. పాలు బువ్వ తినికినావా కొంచెంగా? ఇస్తున్నా. फोन यूज करते हैं, लैपटॉप यूज करते हैं, टीवी देखते हैं. இங்கே பாரு அதித்தி, பாலில் ஆடை கட்டியிருக்கு தெரியுதா? கேன் யூ see? வா, இப்போ தான் ஆடை கட்டிட்டு வந்த மாதிரி ஆடை கட்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். தெரியுதா? இங்கேருந்து பாரு, Hands on your back. நடுவில் பாரு, சுக்கு இங்கே பாரு, ஆடை கட்டு தெரியுதா? கேன் யூ see? யா, In your head and chest. தெரியுதா? எங்கே ஆடை கட்டி இருக்குது? அங்கதான் ஆடை கட்டி இருக்கு. இங்கே தான், இங்கே தெரியுதா? பீப் சவுண்ட் வந்துருச்சு. ஸோ மொத்தம் 20 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ். 10 + 5 15, 15 + 5 20 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, கரெக்டாக 20 மினிட்ஸில் பால் வந்துட்டு வெந்திருக்கு. காஞ்சிருக்கு. ஓகே, இங்கே பாரு, ஆடை கட்டியிருக்கு பாரு. இந்த மாதிரி ஆடை கட்டினாலே போதும், ஓரளவுக்கு நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி இப்படி ஆடை கட்டணும் பாலில், ரொம்ப கொதிக்காட்டியும் இப்படி ஆடை கட்டணும் ஓகேவா. டைமர் ஆஃப் பண்ணிவிடு. அங்கே மேலே டைமர் ஆஃப் பண்ணிவிடு. இது டைம் வந்துருச்சு. ஓகே, இதையும் ஆஃப் பண்ணிவிடு. ஸ்விட்ச் ஆஃப் தி ஸ்டவ். அது ஆடை கட்டிருச்சு இல்லைங்க. இங்கே பாரு, நல்லா வந்து ஆடை கட்டினாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பால் வந்துட்டு, பால் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது, அதனால தான் பால் வந்துட்டு தயிருக்கு நம்ம உரையூற்றுறோம். இல்லைன்னா நம்ம உரையூற்ற மாட்டோம் இவ்வளோ பாலை இல்லையா. தயிர் பால் வந்துட்டு எக்ஸ்பைரி இன்னைக்கு டேட்டா, டுடேஸ் எக்ஸ்பைரி டேட் ஆஃப் தி மில்க். ஸோ வி ஆர் மேக்கிங் இட் கர்ட். ஓகே, சரியா? அங்கே இப்போ நல்லா வந்துட்டு ஆடை கட்டி இருக்கு பாரு, தெரியுதா? ஆமாம். கேன் யூ see ஷைனிங் ஒன்? ஷைனிங்காக இருக்குது தெரியுதா? இங்கே பாரு, குமிஞ்சு பாரு, ஷைனிங்காக தெரியுதா பாரு. எஸ், ஆமாம். இப்படி ஷைனிங்காக அப்படி ஆடை கட்டினாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா. அப்போ டைம் என்ன? இங்கே வா, 9:30, 9:33. ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். ஒரு 9:50க்கு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பால் ஆறிடும், அதுக்கப்புறம் தயிர் எடுத்து ஊற்றி வச்சிடலாம். வச்சிட்டோன்னா காலையில் சூப்பரான தயிர் ரெடி ஆகிடும். ஓகே ஓகே சிக்கு, ஐ லவ் திஸ். இந்த ஆடை கட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு. ஓகே, பால் வந்து நல்லா சூடு பாரு, தொட்டு பாரு, சூடு
நீ சூடு இருக்குது இல்லை ஆமாம். இது ஓரளவுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு, 30 minutes ஆச்சு. ஓகேவா? இங்கே தெரியுதா ஆடை கட்டினது? கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு கம்மியாக இருக்குது. தயிர் ஒரே ஊற்றி வச்சிடலாம். தயிர் எடுத்து உப்பு போடு. பக்கத்தில் வச்சு போட ஐத்தி கொட்டை இதுவா ஒரு நிமிஷம் ஏறு. எடுத்து போடு. பிடிச்சு எடுத்து போடு. ஓகே. இவ்வளோ பாலுக்கு நிறைய பாதி தயிர் போடணும். எடுத்து போடு. ஏறு, நான் இப்படி பிடிக்கிறேன், எடுத்து விடு. அவ்வளோதான், கையெடு, நான் பிடிச்சிட்டு இருக்கேன். மெதுவா. நான் இவ்வளோ பாலுக்கு வந்து ஒரு பாதி இதாச்சும் தயிர் போடணும். பாதி டப்பா தயிர் போடணும். அப்போ தான் வந்து அது குறையும். போதும், காலையில் வரைக்கும் டைம் இருக்குல்ல நம்மளுக்கு. போதும். சால் சிக்கு, சாலு. ஓகே, நம்ம ஓரளவுக்கு போட்டுட்டோம். இங்கே வா. இந்த ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போடு. சிக்கு, ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வேசு. ஓகே, வெரி குட். இந்த ஒன் லாஸ்ட் ஸ்பூன். இங்கே பாரு, 1/2 டப்பா தயிர் போட்டிருக்கோம். சரியா? இவ்வளோ பாலுக்கு அவ்வளோ தயிர் போட்டால் தான் உரையும். எடு, ஒரு ஸ்பூன் எடு. போடு. ஓகே, போதும், மூடி வச்சிரு. ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகிருந்துருக்கும். நம்ம பெரிய ஸ்பூன் போட்டோம். தட்ஸ் ஓகே. எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு. இரு, நான் ஓப்பன் பண்ணுறேன். மேலே வை, உள்ள தள்ளி வை. சரி. ஓகேவா? இப்போ பால் நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு விட கொஞ்சம் சூடாக இருக்குது. ஓகேவா? இப்போ நைட்டு 10 மணி, காலையில் 6 மணிக்கெல்லாம் தயிர் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாலை கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 minutes விட்டுட்டு நல்லா ஆறுனக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது, வெதுவெதுப்பாக விட கொஞ்சம் சூடாக இருக்கும்போது என்ன போடணும்? தயிரை ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். மூடி எடு. அதுக்கு சூடாகிற மாதிரி மூடி எடு. அதை எடு, அந்த மூடி எடு. அதான் எடு. எடு, 10 தான் பார்க்குறேன். பர்ஃபெக்டாக 10. இந்தா சிக்கு மூடு. இது 10 மாதிரி மூடி எடுத்து மூடணும். ஓகேவா? அவ்வளோதான். சூப்பர். சூப்பராக தயிர் நம்ம வந்துட்டு உரை ஊற்றிட்டோம். உனக்கு காலையில் சூப்பராக தயிர் ஆகிடும். சரியா? சூடு எப்படி இருக்குது? சூடு தான் இருக்கு. ஓகேவா? அது டிஷ் வாஷரை மூடு. எல்லாத்தையும் திறந்து போட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் மூடி வைக்கணும். பூச்சியெல்லாம் வருதுல்ல, எஸ்பெஷலி பாலெல்லாம் தயிர் ஊற்றினோன்னா மூடி வைக்கணும். டிஷ் வாஷரை மூடணும். ஓகே, எல்லாத்தையுமே மூடி வைக்கணும். ஹலோ, நேற்று வந்து தயிர் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சுருந்தோம்ல, இது ஓப்பன் பண்ணு. நைட்டு பாலை காய்ச்சி தயிர் ஊற்றி வச்சுருந்தோம்ல சிக்கு. எப்படி உறைஞ்சிருக்கு பாரு. பாலெல்லாம் என்னவா ஆயிடுச்சு? என்னவா மாறிடுச்சு? தயிரா அப்படியே மாறி. ஆமாம். இஸ் இட் அ மேஜிக்? எஸ், வாட் அ மேஜிக். பார்த்து, வாட் அ மேஜிக். எஸ். நம்ம நிறைய பால் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா பால் இருந்துச்சு, இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா உடனே பாலை வந்துட்டு காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது அதை கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக, அதை விட கொஞ்சம் சூடு இருக்கணும், அதில் தயிரை போட்டு மூடி வச்சிட்டோன்னா நைட்டு உரையிட்டோன்னா காலையில் சூப்பராக தயிர் ஆயிரும். எஸ். ஹவ் இஸ் இட்? ஹவ் இஸ் இட் சிக்கு? சூப்பராக உறைஞ்சிருக்கு பார் தயிர்.
அவ்வளோ பாலும் தயிரா மாறிடுச்சு. எஸ், இஸ் இட் அ மேஜிக் ஆர் நாட்? எஸ், யா. நைட்டு ஃபுல்லாக அந்த ஃபர்மெண்டேஷன் அது என்ன ப்ராசஸ்ஸு, என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஃபர்மெண்டேஷன். எஸ், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு நைட்டு ஃபுல்லாக. எஸ், காலையில் ஃபுல்லாக சூப்பரான கெட்டியான தயிர் ஆயிடுச்சு. அப்புறமா வந்துட்டு சாப்பிடுவியா? சரியா? ஃப்ரெஷ் கர்ட். எஸ், யா. We use Dannon curd, right? Yes. Wow, wonderful curd. Yes, Chikku? சரி. ஃப்ரிட்ஜில் வச்சிரு. எடு. என்ன திறக்கிறாரு? கீழே வை.